ஓம் சாந்திக்கு பாபா வந்து ஒரு மகா வாக்கியம் இல்லையா, சாக்கர் பாபாவுடைய வாய்ஸ் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். रूहानी बच्चों पे रूहानी बाप बैठ करके सिखाते हैं. ஆன்மீக जब से தந்தை बाप ஆன்மீக குழந்தைகளுக்கு முன்னாடி உட்கார்ந்து புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? है तब से ही टीचर भी है, तब से ही फिर गुरु शिक्षा भी दे रहे हैं. பாபா வந்து பாபாவும் இருக்காரு, டீச்சராகவும் இருக்காரு இல்லையா. அதனால அவர் என்ன பண்றார், நமக்கு கற்பிதலை கொடுக்கிறார். ये तो बच्चे समझते ही हैं अच्छी तरह से. जब को बाप भी है और टीचर भी है, गुरु भी है. ஸோ இது நீங்க நல்லா புரிஞ்சிருக்கீங்க குழந்தைங்க. நீங்க வந்து பாபா நமக்கு அப்பாவும் இருக்காரு, டீச்சரா இருக்காரு இல்லையா. அதனாலதான் கல்வியை கொடுக்கிறாரு, அப்புறம் சத்குருவாகவும் இருக்கிறார். तो छोटा बेबी तो नहीं है ना, नहीं. तो ऊंचे से ऊंचा है, बड़े से बड़ा है. तो जब से आते हैं बाप ही आकर के बनते हैं, क्योंकि वो तो जानते हैं. அதனால அவர் யாரு, உயர்ந்தவர்களும் உயர் இல்லையா. அவர் வரும்போதுதான் இந்த கல்வி என்பது நமக்கு கிடைக்குது. ये सभी मेरे बच्चे हैं और पुकारा है ड्रामा के प्लान अनुसार. அதெல்லாம் நீங்க கூப்பிட்டீங்க, அதனால பாபாவும் வந்திருக்காரு, அவரும் புரிஞ்சிருக்காரு. அதுவும் வந்திருக்கிறாருன்னு எப்படி வந்திருக்கிறாரு, நீங்க என்ன கூப்பிட்டீங்க பக்தியில். ஆனா டிராமா பிளான் அனுசாரம் அதனுடைய அடிப்படையில் தான் பாபா வந்திருக்கிறார். ये आई करके हमको पावन दुनिया में ले चलो, क्योंकि समझते कुछ नहीं है. कैसे ले चलो, क्या बंद, तुम बच्चे तो जानते हो. கூப்பிடுறாங்க இல்லையா, எங்களை வந்து இங்கிருந்து பாவனமான உலகத்துக்கு கூட்டி செல்லுங்க. ஆனால் அவர் எப்படி கூட்டிட்டு போவாரு, எப்படி அதுக்கு போக முடியும்னு யாருக்கும் தெரியாது. ये पावन दुनिया सत्य को कहा जाते हैं, पतित दुनिया को कहा जाते हैं. तो कहते हैं काय करके हमको इस रावण के जीवे से. ஸோ பதீத்தம் உலகம் என்பது என்ன, இந்த நரகம். பாவன உலகம் என்பது சத்தியுகம். அதனால கூப்பிடுறாங்க எல்லாரும், எப்படியாவது வந்து அந்த ராவணன் இருந்து விடுதலை பண்ணி அந்த பாவன உலகத்திற்கு சத்தியுகத்துக்கு அழைத்து செல்லுங்க. लिबरेट करे, छुड़ाए, ये दुखों से हटाए और अपने शांति धाम और सुख धाम में ले चलो. அதனால கூப்பிடுறாங்க இல்லையா, சாந்தி தாமம், சுகதாமம், முக்தி ஜீவன் முக்தி, அங்க கூட்டிட்டு போங்க. क्योंकि नाम तो ये दोनों अच्छे ही है, मुक्ति और जीवन मुक्ति. वह शांति धाम और सुख धाम जो तुम बच्चों के बुद्धि में है. அதனால குழந்தைகளுடைய புத்தியில் இருக்கு சாந்தி தாமம், சுகதாமம், முக்தி ஜீவன் முக்தி என்பது உங்க புத்தியில இருக்குது. और कोई के बुद्धि में शांति धाम कहाँ होते हैं, सुख धाम कहाँ होते हैं, कुछ भी पता नहीं है. மற்றவங்களோட புத்தியில இருக்குமா அதெல்லாம், சாந்தி தாமம் எங்க இருக்கு, சுகதாமம் எங்க இருக்கு, முக்தி தாமம் எங்க இருக்கு, ஜீவன் முக்தி தாமம் உங்களுடைய புத்தியில தான் அதெல்லாம் இருக்கு. इसको बेसमझे ऐसे कहेंगे ना बच्चे. बाप ने समझा है कि देखो ये निमन ऑब्जेक्ट तुम्हारी समझदारों की है. பாபா வந்து நமக்கு புரியுது, பேஸ் அமைச்சு இல்லையா. நம்ம தெரியாம இருந்தோம், முட்டாள்களாக இருந்தோம். இப்போ நமக்கு எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அங்கே போகணும் அப்படின்னு. तो जरूर एम एंड ऑब्जेक्ट होती है बेसमझों के लिए, समझदार ऐसा बनने के लिए. अभी बाप तो सिखलाए हैं और बच्चों को औरों को सिखलाना है. இப்போ எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம இருக்குது. யாருக்கு வந்து இதெல்லாம் புரிய வைப்பாங்க, முட்டாள்களுக்கு இல்லையா. இப்போ தெரியாதவங்களுக்கு அதெல்லாம் புரிய வைக்கணும்.
இப்போ உங்களுடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு, பாபா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா இதெல்லாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். तो सबको सिखलाना है, यह है एम एंड ऑब्जेक्ट है, ये बनना है, मनुष्य से देवता बनने का है। अच्छा चलो मुझे टोली ले आओ, और फास्ट पे जो मंत्र देते हैं मुझे याद करो, बच्चे हो बात को याद करो तो बस समझ जाएंगे। So, பாபா சொல்றார் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஆகணும், மனிதனிலிருந்து தேவர்களாக ஆகணும் அப்படின்றது இருக்கு. நீங்க மற்றவங்களுக்கு இது புரிய வைக்கணும், இதுதான் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட், இப்படி ஆகணும் அப்படின்ட்டு. உடனே பாபா சொல்றாரு, ஓகே டோலி கொண்டு வாங்க. கடைசியில சொல்றாரு பாருங்க அப்படின்னு. அப்போ நான் இதை சொல்லிட்டு பாபா சொல்றாரு இல்லையா, நீங்க என்ன பண்ணணும், நீங்க குழந்தைங்க புரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தைகள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் அப்படி.